கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும், சமாதானமும் பெருக கடவது என்று சொல்லி, இந்த அக்டோபர் மந்த்துக்கு உங்கள நான் வெல்கம் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஒரு அரசாணையை நாம் பார்க்க போகிறோம். பிதாவாகிய தேவனுடைய உள்ளத்தில் உள்ள கனவு, ஆசை, மனிதன் மீது வைத்திருந்த ஆதி நோக்க திட்டங்களை இந்த நாட்களிலே நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இந்த மாதம் 10ஆம் மாதம். 10 என்றாலே பரிபூரணம் என்று அர்த்தம். த ஃபுல்னஸ், த கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நிறைவாக்கவே, அதை பரிபூர்ணப்படுத்தவே இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்கள் அவரை அறிவியனால, அவரை அறிகிற அறிவினால, உங்கள் வாழ்க்கையில் பெருக்கத்தை, பரிபூர்ணப்படுவதை, எந்த குறை நிறைகள் இல்லாமல் ஒரு பரிபூரணத்துக்கு நேராக அவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். அதுக்கான வசனத்த நம்ம பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு த புக் ஆஃப் கொலோஷியன்ஸ் சாப்டர் 2 verse 9 and 10. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஹalleluya, hallelujah. More than a promise, this is a statement promise. என்ன ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு கட்டளையாகிய வாக்குத்தத்தமா நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். You are complete in Christ Jesus. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் நான் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். நான் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவனாய் இருக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு அட்ஜெக்டிவ் சொல்லப்பட்டது பாருங்களேன். தலைவராய் இருக்கிற அவருக்குள். இயேசு கிறிஸ்து நமது தலைவர். அவர் உங்களது தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்குள் சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. ஏனென்றால் 9வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்குது. இந்த கம்ப்ளீட்ங்கிற இந்த ஒரு கான்செப்டே இட் இஸ் த மைண்ட் ஆஃப் காட். அவர்கிட்ட சரி இவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு குறைஞ்சி அவர் எதையும் செய்ய மாட்டாரு. அது ஒரு குறைஞ்சி எதையும் முடிக்க மாட்டாரு. அத கம்ப்ளீட்டா தான் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கைய துவக்கி இருக்கிறார்னா, உங்க திருமண வாழ்க்கைய அவர் துவக்கி இருக்கிறார்னா, உங்க தொழில அவர் துவக்கி இருக்கிறார்னா, உங்களுடைய எந்த காரியத்தின் துவக்கம் அவராய் இருக்கும் பொழுது, அதை பரிபூர்ணமுடையதாக நிலைநிறுத்துவதில் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஃப் he is the alpha of your life and yes, he is the omega of your life. அவர் என் வாழ்க்கையின் அல்பாவா இருப்பதினால் அவரே என் ஒமேகாவாய் இருப்பார். அவர் என் ஆதியாய் இருப்பதினால் அவரே என் அந்தமுமாய் இருப்பார். பரிபூர்ணமுடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த ஃபுல்னஸ்ல இன்னும் என்னென்ன காரியங்கள் இருக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19வது வசனம். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானார். சரீரமாகிய சபைக்கு தலையானார். He is the head of the church. And எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கிறது. All fullness dwell in him. ஆமென், ஆமென். இந்த பூமியில் உள்ள எந்தெந்த டிபார்ட்மெண்ட், எந்தெந்த ஃபீல்டு, எந்தெந்த மவுண்டன்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபுல்னஸும் அவருக்குள்ள வாசமாய் இருக்கிறது. You need to have a complete life, then you must come to Christ. நீங்கள் அவருக்குள்ளே சகல பரிபூர்ணத்தையும் தான் நீங்க சுதந்தரித்துக் கொள்ள முடியும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் நீங்கள் சகல பரிபூர்ணத்தின் வாழ்க்கையில் வாழும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அண்ட் ஒரு காரியத்துல மட்டும் பரிபூர்ணம் சொல்லப்படல பாத்தீங்களா, சகல பரிபூர்ணம், ஆல் ஃபுல்னஸ், ஆல் ஃபுல்னஸ். நிறைய பாத்தீங்கன்னா ஃபேமிலில நல்லா இருப்பாங்க, ஒர்க் பிளேஸ்ல வந்து சொதப்பிடுவாங்க. ஒர்க் பிளேஸ்ல நல்லா பண்ணுவாங்க, ஃபேமிலில சொதப்பிடுவாங்க. நிறைய பேர் இந்த 2ல நல்லா பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, நான் ஹெல்த்ல அவங்க கான்சியஸா இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி எந்தெந்த காரியத்திலயுமே தேவன் ஒரு குறைவை உண்டாக்காமல் சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கும்படி விரும்புகிறார். He wants you to be fulfilled in all your life. Amen.
இதுல சொல்லப்படுறது பாருங்களேன், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி. He wants you to be the leader of all things. ஏன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிதான் அவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரே. ஆமென். நீங்கள் எல்லாவற்றிற்கும் முதல்வராய் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எல்லாத்துலயுமே நீங்க டாப்பா இருக்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. இதுதான் நீங்க அவரோட பிள்ளையா இருக்கிறீங்கிறதுக்கான அதிகாரம், அதற்கான கிருபை. அல்லேலூயா. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமென், ஆமென். சோ முதலாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேறுமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமா இருக்குது. முதலாம் அதிகாரத்திலே ஒரு பரிபூரணத்தை நீங்க பார்க்கிறீங்க. 2ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம், 10வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிற, மறுபடியும் தலைவர்ன்னு வருது பாருங்க. அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். அண்ட் 3rd சாப்டர்ல பாருங்க. 3ஆம் அதிகாரத்திலயும் 16ஆம் வசனம். இந்த 3:16ங்கிறது நம்மளுக்கு ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆமென். இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை இந்த பரிபூர்ணத்தின் நாட்களிலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பரிபூர்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன். உங்களுக்குள்ளார பரிபூர்ணப்படுத்தும்படி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து. என் வாழ்க்கையில சந்தோஷம் குறைவா இருக்குதா? அதை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில சுகம், ஆரோக்கியம் குறைவா இருக்குதா? அதை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறாரு. என் வாழ்க்கையில வேலை ஸ்தலத்துல எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இல்ல, எனக்கு நல்ல டேலண்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பரிபூர்ணப்படுத்த வந்தாரு. அதை கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கிறார். உங்களை டாப்பாய் நிறுத்தும்படி, உங்களை எல்லாவற்றிலும் முதல்வராய் நிறுத்தும்படி அவரே உங்கள் வாழ்க்கையில் பிரவேசித்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இந்த பூரண அறிவு, இந்த விடுதலை உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகுது. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க வாளா இல்லாமல் நீங்கள் தலையாய் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கீழா இல்லாமல் நீங்கள் மேலாய் இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த பரிபூரணம் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவருக்குள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆமென். நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பரிபூர்ணத்தை இவர்கள் அனுபவிக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. வெறும் ஒரு வசன அறிவா மட்டும் இல்லாம அந்த வார்த்தை இவர்கள் வாழ்க்கையில மாம்சமாகட்டும் என்று சொல்லி இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பேர் பேரா இந்த நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்துல நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம், நிறைவான ஆரோக்கியம், நிறைவான வாழ்க்கை உண்டானதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இதற்காகவே உம்மை நீர் ஊற்றினீரே. இதற்காகவே உங்களை நீங்க ஆண்டவரே நீங்க முழுவதுமாக நீங்க எம்ப்டி பண்ணீங்களே சிலுவையில. உங்களோட எம்ப்டினஸ்னால நாங்க இங்க ஃபுல்னஸ் நாங்க ரிசீவ் பண்ணிருக்கிறோம் டாடி. பை யோர் ஃபுல்னஸ் வி ரிசீவ் கிரேஸ் அப்பான் கிரேஸ். வி தேங்க் யூ டாடி. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டுக்கிறோம் ராஜா. இந்த நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Have a blessed October 2024. Amen.